ஐயோ, நகையை எப்படியோ மாற்றி வச்சிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் படபடப்பாக இருக்க. இந்த நகையை கொண்டு சரஸ்வதி கையில் சேர்க்குற வர கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு. ஏய், ஐயோ ஐயோ சார், நீங்களா? ஏன் எப்படி இருக்கீங்க? பயந்தே போயிட்டேன் தெரியுமா? இப்படியா பின்னாடி வந்து பயம் காட்டுவீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்படி பயப்படுற ஆளெல்லாம் கிடையாத. இன்னைக்கு உன் மூஞ்சில ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தெரியுற மாதிரி தெரியுது. ஆமாம் ஆமாம், என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு திருட்டுத்தனமும் மற்ற எல்லாமும் தான் தெரியும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அழகு தெரிஞ்சிருக்கா? அதெல்லாம் இருந்தா தானே தெரியும். கவின், லேட் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. எல்லாரும் காரில் போயிட்டாங்க, நமக்கு மட்டும் இடம் இல்லையா? கடைசியில் நம்மளை தான் கழட்டி விடுவாங்க. நல்லா தெரியும் எனக்கு. நகை இருந்ததுனால தான் சரின்ட்டு ஓகே சொன்னேன். இல்லைன்னா அவ்வளோதான், ஒரு கூட்டம் தான் போட்டிருப்பேன். உன் பாப்பா நல்லாவே வளர்ந்துட்டா காவியா. ஆமாம் கையிலக்கா, உங்கள் பாப்பா கூட தான் நல்லா வளர்ந்துட்டா. வாவ், இது என்ன வீடா அரண்மனையா? இந்த சரஸ்வதி எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டினா? ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இந்த கையில் இங்கே தான் நிற்காளா? ஸோ இப்போ இவகிட்ட வேற நான் பேசி ஆகணுமே. இதுக்கு தான் கடுப்பாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலே நம்ம யார்கிட்டையெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்டெல்லாம் மூஞ்சி கொடுத்து பேசி தான் ஆகணும். காவியா, சீக்கிரமாக வந்துட்டீங்களோ? வாணும். எனக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைக்கா, நாங்களும் இப்போ தான் வந்து நிற்கிறோம். எல்லாரும் வீடை போய் சுற்றி பார்க்க தான் போயிருக்காங்க. அப்படி ஒன்றும் பிரம்மாண்ட மாதிரிலாம் இல்லையா வீடு? இதை என்னத்தை சுற்றி பார்க்கறதுக்கு? பிரம்மாண்டமா இல்லையா? அடப்போனும், வந்தவங்க ஃபுல்லாமே வீடு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும்தான் இப்படி பேசுகிற பார்த்துக்கோ. இல்லை கையல், நீங்கள்லாம் இந்த மாதிரி வீட்டையெல்லாம் பார்த்ததே இல்லையோ என்னவோ, அதனால உங்களுக்கு அப்படி தெரியும் போல. நானும் நிறைய பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்க? டிவிலையா? டிவிலையா? நான் எங்கள் வீடு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய வீடு தானே. அனு, நான் உங்கள் வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கேன். உங்கள் வீடு பெரிய வீடா? நானும் இந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எங்கள் வீடு ரொம்ப மட்டமான வீடுங்கிறீங்களா? அப்படி சொல்லவே இல்லையா அனு? சரி விடு. எங்கே கவினை காணோம்? அவர் அங்கே மாமா எல்லாரும் கூட இருக்காரு. சரி, உனக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் ஏற்கனவே வீட்டிலேருந்து வரையில தான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதனால் என்ன, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தோம்னா எல்லாம் சாப்பிட்றது தானே. இல்லைன்னா உனக்கு வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரவா? காவியா, நீ இங்கே தான் இருக்கியா? வீடு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? வா சுற்றி பார்க்கலாம். போகலாம் போகலாம். என்னாச்சு காவியா? அங்கே கொஞ்சம் பாரு. அனுக்கா தானே நிற்கிறாங்க. என்னமோ பேய் நிற்கிற மாதிரி அங்கே கொஞ்சம் பாருங்கிற. ஏன் ஆனந்தி, என்ன திமிரா உனக்கு? என்னை பார்த்தா உனக்கு என்ன பேய் மாதிரி இருக்கோ? சே, உங்களை பார்த்து நான் பேயோட கம்பேர் பண்ண முடியுமா? அப்புறம் பேயை அழுதுற போகுது. வர வர இவளுக்கு ரொம்ப தான் திமிர் கூட்டிகிட்டு போகுது. கொஞ்ச நாளாக வீட்டில் இல்லாமல் இருந்தா, அதெல்லாம் மறந்துட்டு தான் ஆடுறா போல. ஆமாம், என்ன இந்த வீட்டு மகாராணியை ஆளே காணோம்? வரவேற்கிறது அவ தான், அது கூட அவளுக்கு தெரியாதாக்கும். வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தால் எப்படி வரவேற்கணும்ன்ட்டு உங்களை கூப்பிட்டு நிற்க வச்சுருக்காங்க. அவள் இப்போ தான் ரெடி ஆகிறதுக்கே போனா. காலையிலேருந்து வேலைன்ட்டு கடுமையான வேலை. ஒரு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குமோ அத்தனை வேலையும் இன்னைக்கு காலையில் தான். ஆமாம், உலகத்துல இப்போ ஒருத்தி மட்டும்தான் அப்படியே ரெடியாக போகிறாலும் அப்படியே வேலை பார்க்குறா. நாங்களும் தான் வீட்டு வேலையெல்லாம் முடித்து ரெடியாகி சீக்கிரமாக வந்திருக்கோம். ஏன் நீ ரெடியாகி நோகாமல் வந்துட்டு இருக்க? அவள் வீட்டுக்கு வர்றவங்களையும் கவனிச்சுட்டு ரெடியாக வேணாமா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஆமாம், பெரிய வித்தியாசம்தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவங்களுக்கு ஏதாவது இவ்வளோ காசு? இவ்வளோ பெரிய வீடு கட்டுற அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர ரொம்ப கஷ்டம் தானே பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி திடீர்னு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமோ? அதுக்காக கஷ்டப்பட்டு இருந்தால் கஷ்டமே பட்டுட்டு இருப்பாங்களா? முன்னேறவே கூடாதா? எம்மாடியோ, நான் ஒன்று முன்னேறலாம் வேணான்னு சொல்லலப்பா. என்னன்னு கேட்குறேன். என்ன பிஸ்னஸ் அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் தெரியாது. அவள் வந்தா நீயே கேட்டுக்கோ. ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் எதுக்கு அவகிட்ட போய் கேட்கணும்? என்னமே செஞ்சுட்டு போகிறாங்க. இதோ சரஸ்வதி வந்துட்டா, அவகிட்டே கேளு. சரஸ்வதி, இங்கே கொஞ்சம் வா. கயல், வேண்டாம் கயல், உனக்கு தான் டவுட்டுன்னு வந்துடுச்சுல, அவகிட்ட கேட்குறது தான் கரெக்டு. ஏன் நோக்கா, இப்போ அவங்க எப்படி சம்பாதிச்சாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக்கும் உங்களுக்கு. வந்தீங்களா, வந்த வேலையை பார்த்தீங்களான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டினே. ஆனந்தி, ரொம்ப ஓவராக பேசாத என்ன? நான் இவகிட்ட தான் கேட்டேன். இவ தான் தேவையில்லாமல் இப்போ சரஸ்வதி கூப்பிட்டு இருக்கா. கயல், ஒன்றும் கேட்க வேணான்னு சொல்கிறேன்ல, விடுங்க. டவுட்டுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த டவுட்டை அப்படியே விடக்கூடாதானோ? அதை எப்படியாச்சும் தெளிவு கிடைச்சாதான் உனக்கும் ஒரு நிம்மதி இருக்கும். ஆமாம், பெரிய தெளிவு, பெரிய நிம்மதி. என்ன அண்ணி கொஞ்சம் பையனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டுறீங்களா? ஒரே அழுதுகிட்டே இருக்கான் இன்னைக்கு பார்த்து. அதை நான் பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அதை தீர்த்து வச்சுட்டு நீ போ. கயல் வேண்டாம் கயல். பஞ்சாயத்தா? என்ன அண்ணி பஞ்சாயத்து? காவியா, சரஸ்வதி நகையை பத்தியா? எவ்வளோ நகை போட்டிருக்கான்ட்டு. அழகா இருக்குல்ல எல்லாமே? ஆமாம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. புடவை கூட ரொம்பவே அழகா இருக்கு. கயல் வேண்டாம் கயல். அட இரு அனு, உனக்கு டவுட்டுன்னு ஒன்று வந்துடுச்சு, அதை கிளியர் பண்ண வேணானா? அதெல்லாம் ஓகே தான். இப்போ எதுக்கு அதெல்லாம்? அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட தானே கேட்டேன். என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? சரஸ்வதி கிட்ட கேட்டால் தானே தெரியும். ஐயோ, என்ன நீ குழப்புறீங்க? என்னன்னு சொல்லுங்க. நிறைய வேலை கிடக்குது, அதை விட்டுட்டு வெட்டி பேச்சு தேவையா இப்போ?
வெட்டி பேச்சோம்ல திமிர் பிடிச்சவன். கொஞ்சம் பண காசு பார்த்தோன்னே என்ன திமிரில் பேசுகிறாள்வ. அது ஒன்றும் இல்லை, அனுக்கு ஒரு டவுட்டு. ஆஹா, என்ன டவுட்டு? எப்படி உன்கிட்ட இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு டவுட்டு. இது என்ன அண்ணி, பணம் இல்லைனாலும் ஏன்னு கேட்குறாங்க, பணம் இருந்தாலும் ஏன்னு கேட்குறாங்க. அப்போ என்னதான் பண்ண சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழவே விட மாட்டாங்க போலையே. இங்கே பாரு சரஸ்வதி, தேவையில்லாமல் பேசாத. உன்னை மதிச்சு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். எதுக்கு தேவையில்லாமல் நீ இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்க? நான் வேணா கிளம்பவா அப்போ? நான் இப்போ உங்களை ஒன்றுமே சொல்லலையே, நான் பொதுவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன அண்ணி, நான் பொதுவாக தானே சொன்னேன், இவங்கள சொன்னேன். சேச்சே, நீ பொதுவாதமாக பேசுகிற, நீ எதுக்கு இவ்வளோ சொல்ல போகிற? 2 பேரும் சேர்ந்து நம்மளை கவுக்கிறதுக்கே குறியாக இருக்காங்க. சே, ஏன்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோன்ட்டு இருக்கு. இப்படி அவமானப்பட்டுட்டானே இவங்க முன்னாடி. இவ்வளோ நகை போட்டிருக்காள்ல, டைமண்ட் வேற வேணுமா? டைமண்டு கவரிங் தான் இவளுக்கு லாய்க்கு. அந்த நகையை மாற்றி வைக்கல கூட கொஞ்சம் யோசித்தேன் மாற்றணுமா அப்படின்ட்டு. இப்போ தான் நல்லாவே புரியுது மாத்திரை தான் நல்லதுன்ட்டு. சாப்பிடுங்க போங்க, அதை விட்டுட்டு எப்படி பணங்காசு வந்ததுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபங்க்ஷன் வீட்டில் ஒவ்வொருத்தங்கிட்டே இப்படி தான் கேட்பீங்களா? உங்ககிட்ட எப்படி பணம் வந்துச்சு, நீங்கள் எப்படி வீடு கட்டினீங்கன்ட்டு? என்ன இது? இந்த அனு அக்காவுக்கு இதெல்லாம் தேவையா? சரஸ்வதி கிட்டலாம் பேச்சு வாங்கணும்ட்டு பாரு எப்படி இருக்காங்கன்ட்டு. இருந்தாலும் சரஸ்வதியும் ரொம்ப ரூடாக பேசுகிறா. உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நம்ம கிட்டலாம் ஒழுங்காக தானே பேசுகிறா. இல்லை, நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒழுங்காக பேசினாலுமே அனுக்கா கிட்ட கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிட்ட மாதிரி தெரியுது. பின்ன கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணாங்க, அவளை எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கெல்லாம் வச்சு செய்ய மாட்டாளா? அதெல்லாம் இருக்கட்டும், வீடு தேடி வந்திருக்காங்க, அதுக்காக அவமானப்படுத்தக்கூடாதுல்ல. அவன் ஒன்றும் அவமானப்படுத்தலையே, அவன் அமைதியாக தான் இருந்தா. அனுக்கா தான் இந்த காசெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டோம்னா யாருக்கு தான் கோவம் வராது? இப்போ உன்கிட்ட கூட இந்த நெக்லஸ் எங்கே எடுத்த, யார் தந்தான்னு கேட்டால் உனக்கு கோவம் வேணுமா வராதா? வரதான் செய்யும், இருந்தாலும் அவ வீட்டு ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும், புரியுதா? அதுவும் சரிதான். அத்தை, அத்தை எங்கே இருக்கீங்க? இதோ வர்ற அத்தை. துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடிட்டாங்க. பின்ன என்ன, வந்ததும் வராததுமா வீடு எப்படி கட்டிங்க, காசு எப்படி வந்துச்சுன்ட்டு கேட்டுட்டு இருக்கா. இவ திருந்தவே மாட்டாளா? இவளை எப்படி தான் அந்த குடும்பம் வச்சு மேய்க்குதோ தெரியல. அதானே, இவங்கள நான் இன்வைட் பண்ணவே கிடையாது, அது உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற? இவளை கூப்பிடல நீ? நான் இதுக்கு கூப்பிடணும்? எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க என்ன, அதுக்கு மீதி இவங்கள நான் கூப்பிடணுமா? ஃபர்ஸ்ட்டு இவங்க அண்ணனை கட்டிக்கிடலன்ட்டு அவமானப்படுத்தினாங்க, அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிட்டேன்ட்டு அவமானப்படுத்தினாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்லைன்ட்டு அவமானப்படுத்தினாங்க. இவ்வளோ அவமானத்தை தாண்டி நாங்கள் இப்போ ஒரு நிலைமையில இருக்கோம். இப்போ வந்துக்கிட்டு ஓவராக பேசுனாங்கன்னா அப்படியே பழைய சரஸ்வதி மாதிரி அமைதியாகவே இருந்துட்டு இருக்கணுமா? அதெல்லாம் ஓகே தான். எனக்கு வேற கோவம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? காசு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாடா, அதான் டக்குன்னு கோவம் வந்துடுச்சு. இவங்க பேச்சுக்கு யாருக்கு தான் கோவம் வராது? சின்ன குழந்தை கூட கோவம் வரும் தான். அது என்னமோ சரிதான், பூமாரி தான் இவகிட்ட முடிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், பாவம் தான் பூமாரி அண்ணி. இப்போ கூட அண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க, ஆனால் முன்னாடியெல்லாம் ரொம்ப பயந்து தான் இருப்பாங்க தெரியுமா? அவள் ஒன்றும் பயந்துலாம் இருக்க மாட்டா, இவகிட்ட வாய் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இருப்பா. அதுவும் சரிதான். சரி, நான் போய் பையனை பார்க்குறேன். மேலே தானே இருக்கான். எந்த ரூமில்? ஃபர்ஸ்ட் ரூமில் அண்ணி வச்சுருக்கேன், அங்கே போங்க சரியா? சரி, நீங்கள் கொஞ்சம் நில்லு, ஏன்னா இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணணும்ல, இல்லைனா ஏதாவது சொல்லுவாங்க. அம்மா எங்கே போனாங்க? கால் ரொம்ப வலிக்குதுன்ட்டு மேலே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் நில்ல. சரி அண்ணி. அப்பா அண்ணன்? அவர் வெளியே தான் இருக்காரு. சரி அண்ணி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மேலே போங்க.